இன்னைக்குமே ஒரு கிராமம் அரசினுடைய உதவியே இல்லாமல் ஒரு கிராமம் இரட்டையில சின்னம் வாங்குவதற்காக வேண்டி ரூபா கொடுத்தாலும் சொன்னாலும் அந்த கேஸ் என்னாச்சு? இரட்டையில வாங்க முடிஞ்சா? ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரசு உதவி இல்லாமல் அந்த ஊர் சுத்தமாக இருக்கிறது, நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதா? 1.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தான், நாங்க உடனே அதை பிடிச்சிட்டு போனோம், தினகரனை போட்டு பிடிச்சி கொண்டு போனாங்களே, அந்த கேஸ் என்னாச்சு? அப்படி மழை பெய்யும் பொழுது ஒரு அணை கட்ட வேண்டியதானே? எத்தனை அணை கட்டினார்கள் இந்த இதுவரை உள்ள ஆட்சியாளர்கள்? தமிழ்நாட்டில் இத்தனை அணை கட்டினார்கள், ஒரு அணை கூட கட்டவில்லை. எல்லாம் காசு வாங்கிட்டா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா விலைவாசியும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. எதனால 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டீங்க. அன்னைக்கு ஆர்கே நகர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சொல்லுது, மிக வேதனையாக இருக்கிறது. நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்தோன்றாங்க. 2 நாள் ஜாலியா இருந்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? வடநாடான கேரள மாநிலத்தை பாருங்கள், ஆந்திராவை பாருங்கள், கர்நாடக மாநிலத்தை பாருங்கள். அவர்களெல்லாம் மழை கட்டி மழையை தேர்த்து மழை நீர் இங்க நடந்துட்டு இருக்குது. சுயநலமாக அரசியல்வாதிகள் பூராமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாடு எப்படி உருப்படும்? கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுக்குற மாதிரி சிரிப்பா